ஜிவி பிரகாஷ் கென் கருணாஸ் கூட்டணியில் வெளியான முட்டக்கலக்கி பாடலின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னால் உள்ள இசை நுணுக்கங்கள், சுவாரஸ்யமான பின்னணி ரகசியங்கள் மற்றும் ஜிவிபியின் இசை மேதைமையை இக்கட்டுரை ஆராய்கிறது. தமிழ் சினிமாவில் சில பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போதே ஒருவித வைபுடன் வரும். ஆனால் சில பாடல்கள் ரிலீஸ் ஆகி சில நாட்களிலேயே பற்றொட்டி எங்கும் பரவி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஆக்கிரமித்து இளைஞர்களின் ஆந்தமாக மாறிவிடும். அந்த வரிசையில் சமீபத்தில் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் முட்டை கலக்கியாக சுழற்சி போட்டிருக்கிறது ஒரு பாடல். அதுதான் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் கென் கருணாஸ் மற்றும் ஜிவிபி இணைந்து பாடியுள்ள அந்த அதிரடி பாடல். ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் உச்சத்தில் இருப்பவர். மறுபுறம் அசுரன் படத்தில் சிதம்பரமாக வந்து மிரட்டிய கென் கருணாஸ் தன் தந்தை கருணாஸைப் போலவே பாடுவதிலும் கில்லாடி என்பதை நிரூபித்து வருகிறார். இவர்கள் இருவரும் இணைந்தாலே அந்த பாடல் லோக்கல் குத்துரகத்தில் இருக்கும் என்பது ரசிகர்களின் கணிப்பு. ஆனால் இந்த முட்டை கலக்கி பாடல் அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி வேற லெவல் ஹிட் அடித்துள்ளது. இந்த பாடலின் வெற்றிக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சினிமா சீக்ரெட் ஒளிந்திருக்கிறது. பொதுவாக ஒரு குத்து பாடல் என்றால் அதில் கேட்கவே முடியாத வரிகளோ அல்லது தேவையற்ற இரட்டை அர்த்தங்களோ இருக்கும் என்ற பிம்பம் உண்டு. ஆனால் இந்த பாடலில் ஜிவி பிரகாஷ் கையாண்ட டெக்னிக் என்னவென்றால் சிம்பிளான வரிகள், எல்லோருக்கும் எளிதில் புரியும் வகையிலான மெட்ராஸ் பாஷை கலந்த வரிகள், துள்ளலான இசை, கேட்டவுடனே கால்கள் தானாக ஆட வைக்கும் ஃபாஸ்ட் பீட். கென்னின் வாய்ஸ், கென் கருணாஸின் அந்த தனித்துவமான யதார்த்தமான குரல் பாடலுக்கு ஒரு ரா ஃபீலை கொடுத்தது. ரோட்டோர கடையில் தரப்படும் முட்டை கலக்கி மாதிரி இந்த பாட்டும் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் ஆகணும்னு நினைச்சோம். ஆனால் இது இவ்வளவு பெரிய வைரல் ஹிட் ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கல. படக்குழுவினர் பகிர்ந்த ரகசியம். இந்த பாடல் வெளியான சில மணி நேரங்களிலேயே யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தை பிடித்தது. குறிப்பாக ஜிவி பிரகாஷ் மற்றும் கென் கருணாஸ் இருவரும் ஸ்டூடியோவில் பாடும்போது எடுத்த வீடியோக்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. இன்றைய இளைஞர்களுக்கு தேவைப்படுவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அந்த வகையில் முட்டை கலக்கி பாடல் ஒரு எனர்ஜி பூஸ்டராக அமைந்தது. ஜிவி பிரகாஷின் துடிப்பான இசையும் கென் கருணாஸின் எனர்ஜியும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்து முடித்துவிட்டனர். சினிமா உலகில் எத்தனையோ மெலடி பாடல்கள் வந்தாலும் இதுபோன்ற எனர்ஜி நிறைந்த பாடல்கள்தான் திரையரங்குகளை அதிரவைக்கும். அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் கென் கருணாஸ் கூட்டணி மீண்டும் ஒருமுறை தங்களின் மேஜிக்கை நிரூபித்துள்ளனர். இன்னும் பல மாதங்களுக்கு இந்த முட்டை கலக்கி பாடல் இளைஞர்களின் பிளேலிஸ்டில் டாப் இடத்தில் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. முட்டக்கலக்கி பாடலின் இசை நுணுக்கங்களை உற்று நோக்கினால் ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு துள்ளலான குத்து பாடலுக்குள் மிக நேர்த்தியான இசை கட்டமைப்பை ஒளித்து வைத்திருப்பது புரியும். இந்த பாடல் பிரதானமாக கரகர பிரியா மற்றும் ஹரி காம்போஜி ஆகிய ராகங்களின் ஸ்கேல்களை தழுவி உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்புற இசைக்கும் இந்த ராகங்களுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால்தான் இந்த பாடலை கேட்கும்போது நமக்குள் ஒரு உற்சாகம் தானாகவே பிறக்கிறது. குறிப்பாக பாடலின் இடையே வரும் அந்த இசை கோர்ப்புகள் எளிய மெல்லிசையாக இல்லாமல் கேட்பவரை உடனடியாக ஈர்க்கும் வகையில் ஹுக் நோட்ஸ்களைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன.